Swayam Prabha. Digital India. Educated India. இந்த சப்ளை செயின் டெசிஷன்ஸில் 4 வகையான டெசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னர் பார்த்தோம். இப்போ இந்த 4லையும் என்ன வருதுங்கிறத கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்கலாம். ஸோ லொக்கேஷன் டெசிஷன் அப்படிங்கிறது ஜியோகிராஃபிக் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ். இந்த ஃபெசிலிட்டி அப்படின்னா நம்ம முன்னர் பார்த்தபடி ஃபேக்ட்ரிஸ், வேர்ஹவுசஸ், அதெல்லாம். ஜியோகிராஃபிக் எந்த இடத்தில், ஜியாகிரஃபி எந்த இடத்தில் இதை ஃபேக்ட்ரி கட்டுவது, எந்த இடத்தில் வேர்ஹவுஸ் கட்டுவது அப்படிங்கிறதுனா லொக்கேஷன் டெசிஷன். ரெண்டாவது என்னென்னா ஸ்டாக்கிங் பாயிண்ட்ஸ் அண்ட் சோர்சிங் பாயிண்ட்ஸ். சோர்சிங்னா வாங்கிறது. ஸோ யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், எந்த இடத்துலேருந்துன்னு சொல்லலாம், ஆனால் யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், எந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்குகிறோம், அதுதான் சோர்சிங் பாயிண்ட். அதை கண்டுபிடிக்கிறது. ஸ்டாக்கிங் பாயிண்ட் எந்த இடத்துல, வேர்ஹவுஸில் எங்கே நம்ம சரக்கை வைக்க போகிறோம், அது ஸ்டாக்கிங் அண்ட் சோர்சிங் பாயிண்ட்ஸ். இந்த டெசிஷன்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணி எப்படி அந்த முடிவுகளை எடுப்போம்னாக்க ஆப்டிமைசேஷன் ரொட்டீன். நீங்கள் இந்த MBA படிக்கும்போது ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படின்னு ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க, ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் இந்த ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு காரியத்தை செய்யும்போது அதை மிகச்சிறந்த முறையில், ஆப்டிமம் பெஸ்ட் முறையில் எப்படி பண்ணுறதுங்கிறது ஆப்டிமைசேஷன் கற்றுக் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்ணணும். அதில் ப்ரொடக்ஷன் காஸ்ட், ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளவு காஸ்ட் ஆகும், டாக்ஸஸ் அந்தந்த ஜியாகிரஃபி, அந்தந்த ஊர், அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல் எத்தனை டாக்ஸ் நம்ம வரிகள் கட்ட வேண்டியிருக்கும். டியூட்டிஸ் அதே மாதிரி தான், அதுவும் வரி மாதிரி, கஸ்டம்ஸ் அந்த மாதிரி டியூட்டிஸ் இருக்கும், டாரிஃப்ஸ் எல்லாமே இந்த வரி காசு சம்மந்தப்பட்டது. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், எவ்வளவு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கிடைக்கும், இதெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு சால்வ் பண்ணால் லொக்கேஷன் டெசிஷன்ஸ் வரும். ப்ரொடக்ஷன் டெசிஷன்ஸ் எந்த ஃபேக்ட்ரியில் எந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது முதல் டெசிஷன். வாட் ப்ராடக்ட் டு ப்ரொடியூஸ். 3-4 விதமான ப்ராட் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னாக்கா எந்த ப்ராடக்ட் எந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், முதல்ல எந்த ப்ராடக்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ரெண்டாவது எந்த ஃபேக்ட்ரியில் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எந்தெந்த சப்ளையர் எந்தெந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்புவார், எந்தெந்த ஃபேக்ட்ரி எந்தெந்த வேர்ஹவுஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்புவாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த கஸ்டமருக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் பண்ணுவோம். இதுக்குள்ளே தான் டீட்டெயில்டு ப்ரொடக்ஷன் ஷெடியூலிங், மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல், மெஷின் ஷெடியூலிங், மெயின்டெனன்ஸ், லோட் பேலன்சிங், குவாலிட்டி எல்லாமே இதுக்குள்ளே வரும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் இருக்கிற ஃபோர்காஸ்டிங், அக்ரிகேட் பிளானிங், ஷெடியூலிங், குவாலிட்டி, லைன் பேலன்சிங், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் எல்லாம் இதில் வரும். ஸோ இதுதான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமானது. இது கூட இன்வென்ட்ரியை சேர்த்துட்டிங்கனாக்கா OM கோர்ஸாக மாறிடும். மூணாவது இன்வென்ட்ரி டெசிஷன். எவ்வளவு சரக்கு, எவ்வளவு இன்வென்ட்ரி ரா மெட்டீரியலாக இருக்குது, எவ்வளவு ஃபினிஷ்ட் குட்ஸாக வச்சுக்கணும், எவ்வளவு நடுவில் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது, டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ், அதாவது சப்ளையர், ஃபேக்ட்ரி, வேர்ஹவுஸ், கஸ்டமர், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், இங்கெல்லாம் எவ்வளவு சரக்கு உக்காண்டிருக்கு, இல்லை எவ்வளவு சரக்கை அனுப்பணும், எவ்வளோ சேஃப்டி வச்சுக்கணும், பஃபர் அகெயின்ஸ்ட் அன்சர்டன்டி. நம்ம முன்னாடி பார்த்தோம் டிட்டர்மினிஸ்டிக், ரிஸ்க், அன்சர்டன்டின்னு 3 விஷயங்கள் இருக்குது. இந்த ரேண்டம் அப்படிங்கிறதுல பார்த்தோம். இப்போ ஒரு இடத்துல டிமாண்ட் 1000 அப்படின்னாக்கா அது டிட்டர்மினிஸ்டிக். கரெக்டாக அவள் சொல்லலை டிமாண்ட், அது 1000 800 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் எடுத்து ஒரு 900 அனுப்பலாம் அப்படிம்போம். அப்போ அதை விட அதிகமாக போச்சுன்னா கையில் இருக்காது. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் வச்சுக்கிறது பேர் சேஃப்டி, அது பேர் பஃபர், அது பேர் சேஃப்டி
அப்படின்னு பேர். அது எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் கண்ட்ரோல் பாலிசிஸ், எவ்வளவு ஆர்டர் பண்ண போகிறோம், ஆப்டிமல் லெவல் ஆஃப் ஆர்டர் குவான்டிட்டி, எவ்வளவு ஆர்டர் பண்ணுறோம், ரீஆர்டர் லெவல், வென் டு ஆர்டர், கையில் சரக்கு எவ்வளவு இருக்கும்போது ஆர்டர் பண்ணணும், எவ்வளவு சேஃப்டி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இன்வென்ட்ரி டெசிஷன் பேஸ்ட் ஆன் சர்வீஸ் லெவல். சர்வீஸ் லெவல்னா என்ன? இப்போ ஒரு நிறைய நேரங்களில் நம்ம கடையில் போய் பொருட்கள் வாங்கும்போது பார்த்தோன்னா வச்சுருப்பாங்க, ரொம்ப கம்மி நேரத்தில் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய சேஃப்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ டிமாண்ட் வரப்போகிறதுங்கிறது தெரியாது. ஸோ சர்வீஸ் லெவலுங்கிறது என்னன்னாக்கி, இப்போ ஒரு கடையை வச்சுன்னு ஒருத்தர் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க, பல கஸ்டமர் பல பொருட்களை வாங்க வருவாங்க. ஒரே கஸ்டமர் 3-4 பொருள் வாங்க வருவார், ஒரே நேரத்தில் 3-4 பொருள் வாங்குவாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாங்க, அது பேர் ஒரு ஆர்டர் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஆர்டரில் ஒரு ஐட்டம் இருக்கலாம், 2 ஐட்டம் இருக்கலாம், 10 ஐட்டம் இருக்கலாம். அந்த ஆர்டர் முழுக்க கொடுக்குற அளவுக்கு கையில் சரக்கு இருக்கா, இருக்குன்னா கொடுத்துட முடியும். எத்தனை சதவிகிதம் இந்த ஆர்டர்களில் எத்தனை சதவிகித ஆர்டர்களை முழுதாக மீட் பண்ண முடியும்? இப்போ 100 ஆர்டர் வருது, ஒரு ஆர்டருக்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். 100 ஆர்டர் வருது, நம்ம என் சர்வீஸ் லெவல் 95% அப்படின்னாக்க, 100 ஆர்டர் வந்ததுனாக்க 95 ஆர்டருக்கு அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதை கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட சரக்கு இருக்கணும். அதுதான் சர்வீஸ் லெவல். பர்சன்டேஜ் ஆஃப் ஆர்டர்ஸ் ஃபுல்லி மெட். இது கொஞ்சோண்டு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்லைன்னா இல்லை, அது கணக்கில் வராது. இது எத்தனை குவான்டிட்டி கொடுத்தோன்னு முக்கியம் இல்லை, எத்தனை ஆர்டரை முழுசாக கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது பேர் தான் சர்வீஸ் லெவல். ஸோ ஒரு சர்வீஸ் லெவலை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு 95% ஆர்டரை முழுக்க கொடுக்குற அளவுக்கு நம்ம கையில் இருக்கணும். அதற்கு தகுந்தா போல் எவ்வளவு சேஃப்டி வச்சுக்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது இன்வென்ட்ரி டெசிஷன். அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன். ஜென்ரலாக டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இன்வென்ட்ரியும் ஒன்று ட்ரேட் ஆஃப் பண்ணிக்கணும். உதாரணம், ஒரு பொருளை ஒரு சப்ளையர்கிட்டேருந்து வாங்குகிறோம். இன்னையோட ரெக்குவயர்மெண்ட் 100, நாளையோட ரெக்குவயர்மெண்ட் 100ன்னு வச்சுப்போம். இப்போ இன்றைக்கி வாங்குகிறோம், நம்ம இன்னையோட ரெக்குவயர்மெண்ட்டு இன்றைக்கி வாங்கிட்டு நாளையோட ரெக்குவயர்மெண்ட்டை நாளைக்கு வாங்கலாம். அப்படி பண்ணால் என்ன ஆகும், 2 தடவை போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்கும், அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு அதிகமாகும். இப்போ இதே இன்றைக்கே போயிட்டு இன்னையோட சரக்கையும் நாளையோட சரக்கையும் வாங்கி வந்துட்டோம்னாக்க ஒரு தடவை போயிட்டு வர்ற காஸ்ட் சேவ் ஆகும். ஆனால் அந்த நாளையோட சரக்கை இன்றைக்கி நம்ம வச்சுக்கணும் இல்லையா, அதோடைய இன்வென்ட்ரி காஸ்ட்டு அதிகமாகும். இது பேர் தான் ட்ரேட் ஆஃப்ன்றது. நிறைய நாட்களோட பொருளை வாங்கி கையில் வச்சுட்டோன்னா இன்வென்ட்ரி காஸ்ட் அதிகமாகும். அன்றன்று தேவையை வாங்கிக்கிறோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாக. ஜஸ்ட் இன் டைம் என்ன சொல்லுது, அன்னன்னையோட தேவையை அன்னன்னைக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லுது. அப்போ செலவு அதிகமாகுமே, ஆகும், கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் அதை செய்கிறதுக்கு வேறு சில வழிகள் இருக்குது. அவுட் சோர்ஸ் பண்ணலாம், தேர்ட் பார்ட்டி, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதை பற்றி புரிஞ்சுக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன். அதுலேயும் கஸ்டமர் சர்வீஸ் லெவல் வரும். எத்தனை தடவை நம்மளால் இப்போ நம்ம பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கே அந்தந்த கடைகளில் கொடுத்தா தானே கஸ்டமர் வாங்கும்போது பொருள் இருக்கும். ஸோ எவ்வளோ சர்வீஸ் லெவல் அந்த கடைக்கு வேணுமோ நம்ம கடைக்கு அனுப்புகிறவங்க அதை பண்ணணும். ஜென்ரலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி மோர் தேன் 30% ஆஃப் தி லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்ஸ். இந்த லாஜிஸ்டிக்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாக்க சாதாரணமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் அர்த்தம். சரக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்வென்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அனுப்புதல் மட்டும் இல்லை, பேக்கிங் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ பார்கோட் போடுறோம், இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் இருக்குது,
நம்ம அந்த பொருளுடைய விலையை பார்த்து தானே நம்ம வாங்குகிறோம். சில சமயம் எம்ஆர்பி இருக்கும், சில சமயம் மேலே ஒரு சின்னதாக ஒட்டியிருப்பாங்க, அதில் விலை இருக்கும், அதில் ஒரு சின்ன பார்கோடு இருக்கும். கவுண்டரில் போய் வாங்கும்போது அவர் அந்த பார்கோடில் அந்த லேசர் வச்சாருனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது சிஸ்டமில் ரெக்கார்ட் ஆகும். இதெல்லாம் பண்ணுறது வந்து லாஜிஸ்டிக்ஸ். சரக்குக்கு தகுந்தாறு போல் எந்த விதமான ட்ரக் எடுக்கணும், அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக்ஸ். இதில் பொருட்கள் உள்ளே வருதுன்னா இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னு அர்த்தம், பொருட்கள் வெளியில் போகிறதுனா அவுட் பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னு அர்த்தம். ஃபேக்ட்ரிக்குள்ளே பொருட்கள் மூவ் ஆகுதுன்னாக்கா இன்ஹவுஸ் லாஜிஸ்டிக்ஸ்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சப்ளை செயினில். லாஜிஸ்டிக்ஸுங்கிற வார்த்தை நிறையா இருக்கும். அப்புறம் ஷிப்மெண்ட் சைஸஸ், இப்போ அனுப்பும்போது எவ்வளவு குவான்டிட்டி அனுப்புகிறோம், இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன். இப்போ இந்த சப்ளை செயினில் இருக்கிற டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜிக், டாக்டிக்கல், ஆப்ரேஷ்னல் அப்படின்னு 3 கிளாசிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னாக்க லாங் டேர்ம், நம்ம எடுக்கிற முடிவு ஒரு நீண்ட காலத்துக்கு அந்த முடிவு நம்மளோட இருக்கும், அது போல் எடுக்க வேண்டிய முடிவு. டாக்டிக்கல் இஷ்யூஸ்னாக்க ஓரளவுக்கு ஒரு 6 மாத காலம் அந்த மாதிரி இருக்கிறது. ஆப்ரேஷ்னல்னாக்க இன்னும் குறுகிய காலம், டே டு டே எடுக்கிற முடிவுகள். டைம் படி பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் நிறைய டைம் நம்மளை இம்பேக்ட் பண்ணும். டாக்டிக்கல் அதை விட கம்மியாக வரும், ஆப்ரேஷ்னல் அதை விட கம்மியாக. அதே மாதிரி செலவுகள் சம்மந்தப்பட்டு இதையே பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸுக்கு செலவு அதிகமாகும், டாக்டிக்கல் இன்னும் கொஞ்சம் குறையும், ஆப்ரேஷ்னல் இன்னும் குறையும். ஸோ எதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் பார்த்தான்னாக்கா, லொக்கேஷன் டெசிஷன்னு பார்த்தோம் பாருங்கள், அது ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன். டிசைன் ஆஃப் தி சப்ளை செயின், எந்தெந்த ஃபேக்ட்ரி எங்கெங்கே இருக்க போகிறது, யாரோட நம்ம கொலாபரேட் பண்ணி பார்ட்னர் பண்ணி பொருட்களை வாங்கி விற்க போகிறோம், இதெல்லாம் லாங் டேர்மில் இருக்கணும், அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூ. அதை எப்படி சால்வ் பண்ணுறதுனாக்க நெட்வொர்க் டிசைன் அப்ரோச் அப்படின்னு ஒரு அப்ரோச் இருக்குது. ஆப்டிமைசேஷன் வழியாக சால்வ் பண்ணுவோம், அதை பற்றி இப்போ பின்னாடி படிப்போம் இந்த கோர்ஸில். டாக்டிக்கல் இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 டெசிஷனில் பர்ச்சேசிங் பாலிசி, இன்வென்ட்ரி பாலிசி, ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், குவாலிட்டி எல்லாமே வந்து டாக்டிக்கல் டெசிஷன்ஸ். அதை எப்படி சால்வ் பண்ணுவோம்னாக்க சிமுலேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. சில சமயம் நீங்கள் கம்ப்யூட்டர் சிமுலேஷன் அப்படின்னு ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க, அது மூலமாக சால்வ் பண்ணலாம். இதை பற்றியும் நிறையா படிக்க போகிறோம், இன்வென்ட்ரி பற்றி, ப்ரொடக்ஷன் பாலிசிஸ் பற்றி எல்லாம் இந்த கோர்ஸில் படிக்க போகிறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி எல்லாம். 3வது இன்னும் டே டு டே ஆப்ரேட்டிங் இஷ்யூஸ்னு பேர், அது டெய்லி குவாலிட்டி, தினமும் குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி இருக்குது, குவாலிட்டி கரெக்டாக இருக்கா, ஒரு ரேஞ்சுக்குள்ளே குவாலிட்டி போயிட்டுருக்கா இல்லை ரேஞ்சுக்கு வெளியில் போகிறதா. ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், எப்படி அதை டெய்லி எவ்வளவு இப்போ ஓவர் டைம் கொடுக்குறோம், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதில் வரும். அதுக்கெல்லாம் வந்து ஹியூரிஸ்டிக் ஆர் ரஃப் கட் அப்ரோச் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ண மாட்டோம், ஒரு தோராயமாக முடிவெடுப்போம். அது இப்படி பண்ணுறது பேர் ஹியூரிஸ்டிக்னு பேர். பெஸ்ட்டு டெசிஷன்னு சொல்ல முடியாது, ஆனால் குயிக்காக ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தட் படி பண்ணுறது ஹியூரிஸ்டிக் அப்ரோச்னு பேர். இது இந்த முக்கியமாக இந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லா பாடங்களையும் இந்த கோர்ஸில் நம்ம படிக்க போகிறோம், பின்னாடி வர்ற பாடங்களில் படிக்க போகிறோம். இது இன்னொரு ஜென்ரல் ஸ்லைடு. இது ஒரு சப்ளை செயின் நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 விஷயங்கள் தேவை. கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது ஒன்று, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது 2. ஏன்னா பல நிறுவனங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டு காஸ்ட்டை குறைக்கணும். எல்லா நிறுவனங்களும் ஒரே இடத்துல ஃபிசிக்கலாக இருக்கிறதுங்கிறது முடியாது. ஆக அவங்களுக்குள்ள கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கணும், பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன், தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்பிச்சு பகிர்ந்து கொள்ளுதல், அது ரொம்ப முக்கியம். ஆக அது 2 இருக்கும்போது தான் சப்ளை செயின் வேலை செய்யும். அதே மாதிரி பொருட்கள் சரியான நேரத்தில் அனுப்பி சரியான நேரத்தில் கிடைக்கும்படி செஞ்சாதான் அதை விற்று பணமாக்க முடியும்.
எப்படி பொருட்கள் சரியான நேரத்தில் கிடைக்க வைக்கணும், சரியான நேரத்தில் அனுப்பினானாக்க அதை அனுப்புவதற்கு நமக்கு தேவை டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ். ஆக இதெல்லாம் இருந்ததுனாக்க தான் சப்ளை செயின் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அப்படிங்கிறது 2 பில்லர்ஸ் அப்படின்னு பேர். தூண்கள், ஒரு தூண் மாதிரி அது. இந்த விஷயங்கள்லாம் தேவை. அது இருந்தால் தான் சப்ளை செயின் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். இன்னும் வேறு சில உதாரணங்கள் மூலமாக கூட இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இப்போ ஒரு பொருளை தயாரிக்கிறாங்கன்னாக்க எவ்வளவு தயாரிக்கணும்னு நம்ம தெரிஞ்சால் தான் தயாரிக்க முடியும். அந்த எவ்வளவு தயாரிக்கணுங்கிறதுக்கு எங்கேருந்து பதில் வரும்? எவ்வளவு தேவையோ அவ்வளவு தயாரிக்கலாம்னு பதில் வரும். ஆக இந்த தேவையை யார் நமக்கு கொடுக்க போகிறாங்க? ஒன்று ஃபர்மாக நமக்கு தெரியும் இவ்வளவு தேவை, இவ்வளவு பண்ணலான்ட்டு. இன்னொன்று நம்ம எவ்வளவு தேவையோ அதை நம்ம தீர்மானம் செய்து பண்ணுறது. அந்த பின்னாடி வரப்போகிற தேவையை முன்கூட்டி தீர்மானித்தல் அப்படிங்கிறது பேர் தான் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு பேர். ஃபோர்காஸ்டிங் தி டிமாண்ட். தேவை எவ்வளவோ அதை வந்து நம்ம முன்கூட்டி நம்ம ஒரு ஐடியாவில் அதை எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்போம், அதை கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். அதற்கு தகுந்தா போல் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். என்ன நம்பிக்கையில்? நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கோமோ அது கரெக்டாக இருக்குங்கிற நம்பிக்கையில் பண்ணுவோம். ஸோ 2 விதங்கள் இருக்குது. ப்ரொடியூஸ்டு ஃபோர்காஸ்ட், நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி இவ்வளோ தான் டிமாண்ட் இருக்க போகிறதுன்னு பண்ணுறது ஒன்று. அது பேர் புஷ் சிஸ்டம் அப்படின்னு பேர். பொருட்களை செய்து மார்க்கெட்டுக்கு புஷ் பண்ணுவது. இன்னொன்று மார்க்கெட் எவ்வளவு கேட்குறதோ அவ்வளோ பண்ணுறது. அது பேர் புல் சிஸ்டம், இழுக்கிறது. நல்ல சப்ளை செயின் சிஸ்டம் இருந்து, இன்ஃபர்மேஷன் இருந்து, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பண்ணும்போது நம்மளால் புல் சிஸ்டம்மை அழகாக செயல்படுத்த முடியும். புல் சிஸ்டம் செயல்படுத்தும் போது நமக்கு செலவும் குறையும், இன்வென்ட்ரி அதிகமாக மிஞ்சாது, அதனால் வருமானம் அதிகரிக்கும். ஆனால் எல்லா நேரத்துலையும் புல் சிஸ்டம் பண்ண முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளோ புல் சிஸ்டம் பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ டிமாண்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம முன்னாடியே பார்த்தோம், 30% ஆஃப் தி காஸ்ட் ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பார்த்தோம். இது அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று. 3 questions were asked in the year 1992. சுமார் 33 வருடங்களுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விகளை கேட்டாங்க. Do you consider distribution and inventory cost when you design products? ஒரு பொருளை டிசைன் பண்ணி விற்கும்போது அது பண்ணுவதற்கு எவ்வளவு காஸ்ட்டுன்னு டெஃபினட்டாக நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். ஆனால் அந்த பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எவ்வளவு காஸ்ட்டு, அந்த பொருளை கையில் வச்சுன்னு இருக்கும்போது இன்வென்ட்ரி காஸ்ட் எவ்வளவுங்கிறத பார்க்குறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. 2வது கேள்வி கேட்டாங்க, do you keep customers informed as to when their orders will arrive? ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டரை கொடுத்தாங்கன்னாக்க எப்போ வரும்னு அவங்கள்ட்ட சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. 3வது, do you know what kind of inventory control systems your dealers use? நீங்கள் பொருளை விற்கிறீங்க பாருங்கள், அந்த டீலர் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. எப்போ? 1992. இப்போ இன்றைக்கி இந்த 3 கேள்வி கேட்டோம்னாக்க நிறைய பேர் வந்து ஆமாம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. 2வது கேள்விக்கு எல்லாருமே வந்து ஆமாம் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிங்கனாக்க ஒரு உணவுப் பொருளாக இருக்கலாம், ஒரு புத்தகமாக இருக்கலாம், ஒரு சரக்காக இருக்கலாம், உடனே நமக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்குது, எப்போ வருது எல்லாம் தெரியும். ஸோ 2வது கேள்விக்கு நம்ம டிக்கு. ஆனால் முதல் கேள்விக்கும் 3வது கேள்விக்கும் பொருட்களை தயாரிப்பவர்கள் சரின்னு சொல்லுவாங்களா? தெரியாது. இன்றைக்கி சொல்லலாம், 1992 சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அப்போ என்ன சொன்னாங்க, இந்த 3 கேள்வியில் ஒரு கேள்விக்கு கூட நீங்கள் வந்து இல்லை பண்ணல அப்படின்னு பதில் இருந்ததுனாக்க நீங்கள் சப்ளை செயினை படிங்க, சப்ளை செயினை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னாக்க உங்களால் நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறத 1992 சொன்னாங்க. இது வந்து பியர் கேம்
அப்படின்னு பேர் இதுக்கு. இது வந்து ஒரு சப்ளை செயின் கோர்ஸில் சாதாரணமாக இதை பண்ணுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. இது வந்து இது 1961 ஒரு யூனிவர்சிட்டியில் அமெரிக்க நாட்டில் இதை பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா கம்ப்யூட்டர்லேயே இந்த விளையாட்டை விளையாட முடியும். இந்த விளையாட்டு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் இருக்கிறதுல வலதுகை கடைசியில் கஸ்டமர் இருக்காங்க, நடுவில் ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம பார்த்த படத்துக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணுறதுக்கு பொருட்கள் வேணும், அதை கொடுக்குறவங்க டயர் 1 சப்ளையர். அவங்க பொருட்களை பண்ணுறதுக்கு இன்னும் பொருட்கள் வேணும், அதை கொடுக்குறவங்க டயர் 2 சப்ளையர். இந்த ப்ரொடியூசருங்கிறவர் பொருளை பண்ணிடுவார், அப்புறமா அதை டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேர் ஹவுஸுக்கு அனுப்புவார், அங்கேருந்து கஸ்டமருக்கு போகும்னு இப்படி ஒரு செயின் இருக்கும். இந்த டிமாண்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிற காரணத்தினால கஸ்டமர் வந்து 100 டிமாண்ட் கொடுத்தாருனாக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 120 கையில் வச்சுப்பார். இவர் 120 கையில் வச்சுக்கணுன்னா ப்ரொடியூசர்கிட்ட அவர் 130 அந்த மாதிரி வாங்கி ப்ரொடியூசர் 130 ப்ரொடியூஸ் பண்ணுவார். டயர் 1 சப்ளையர்கிட்ட இன்னும் அதிகம் இன்வென்ட்ரி இருக்கும், டயர் 2 சப்ளையரில் இன்னும் அதிகம் இன்வென்ட்ரி. அந்த இன்வென்ட்ரி தான் உங்களுக்கு அந்த பிங்க் கலரில் ஒரு டப்பாவாக காட்டப்பட்டிருக்கு. எல்லா நேரத்துலையும் இப்படி இருக்காது, இவரோட இவர்கிட்ட அதிகம், இவர்கிட்ட அதிகம், இவர்கிட்ட அதிகம்னு இப்படி இருக்காது. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா டயர் 2 சப்ளையர் நிறைய இன்வென்ட்ரி வச்சுன்னு இருக்கிறதுனால அவர் தன்னோட இன்வென்ட்ரியை குறைக்க ட்ரை பண்ணுவார். ஸோ டைம் ஆக ஆக என்ன ஆகும்னா அப்படியே மாறும். இந்த இந்த சைஸ் பெருசாக போயின்னு இருக்கு பாருங்கள், அது அப்படி குறைஞ்சி வரும். ஸோ ஆக ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கையில் இருக்கிற இன்வென்ட்ரி வந்து அதிகரித்து குறைந்து அதிகரித்து குறைந்து ஒரு சைன் கர்வ் மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா புல் விப்புன்னா அந்த அடிக்கிற சாட்டை, புல்லுன்னா காளை. இந்த சாட்டை எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். அதனால் அதுக்கு புல் விப் எஃபெக்ட் அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில். அந்த புல் விப் எஃபெக்டை புரிஞ்சு கொண்டான்னாக்கா எல்லாரோட இன்வென்ட்ரியும் கூடி குறைஞ்சு இருக்கும். அதில் வேரியேஷன்ஸ் வந்து அதிகமாகும். லெஃப்டில் போக போக சப்ளையர் ஆக ஆக அந்த வேரியேஷன் அதிகமாகும். அப்படிங்கிறத இந்த விளையாட்டின் மூலமாக கற்றுத்தருவார்கள். நம்மளும் வந்து இதில் வச்சு ஃபிசிக்கலாக விளையாடி காமிக்க முடியாது, ஆனால் வேறு சில குரூப்ஸ் எல்லாம் செஞ்ச விளையாட்டுகள், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து நம்ம ஒரு டேபிள் மூலமாக பின்னாடி பார்த்து இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது வந்து 1997 ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூங்கிற ஒரு ஜேர்னலில் வந்த ஒரு ஆர்டிக்கல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு டேபிள். இது மார்ஷல் ஃபிஷர் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஆராய்ச்சி கட்டுரை. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ப்ராடக்ட் இருக்குது, நம்ம பண்ணுற பொருள்லையே வந்து ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட், இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்னு 2 இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட். இதே நம்ம வந்து செல்ஃபோன் எல்லாம் பார்த்தோன்னா இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட். ஸோ எது ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட்னால் எப்படி இருக்கும், இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்னால் எப்படி இருக்குங்கிறத இந்த டேபிள் மூலமாக அவர் சொல்கிறார். ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட் வந்து நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணுவோம், இன்னோவேட்டிவ் ப்ராடக்டை கம்மி நாள் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனல் ப்ராடக்டில் மார்ஜின் லாபம் வந்து கம்மியாக இருக்கும், இன்னோவேட்டிவ் ப்ராடக்டில் அதிகமாக இருக்கும். வெரைட்டி வந்து ஃபங்க்ஷனல் ப்ராடக்டில் கம்மியாக இருக்கும், இன்னோவேட்டிவ் ப்ராடக்டில் அதிகமாக இருக்கும். ஃபோர்காஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணோன்னா ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட்டில் நல்லா ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், இன்னோவேட்டிவ் ப்ராடக்டை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. ஒரு கடைக்கு போய் வாங்குறோம்னாக்கா ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட் வந்து நிறைய நேரத்தில் கிடைக்கும், இல்லாமல் இருக்கிறது 2% அந்த மாதிரி தான். ஆனால் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்காது. அதே மாதிரி தயாரிப்பதற்கு ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட் நிறைய நேரமாகும், இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் சீக்கிரமாக தயாரிப்போம். இந்த மாதிரி ஒரு ப்ராட் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துட்டு உங்கள் ப்ராடக்ட் இந்த ஃபீச்சர்ஸை படி பார்த்து உங்கள் ப்ராடக்ட் எங்கே வருதுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம பண்ணுறது பேர் எஃபிஷியன்ட் சப்ளை செயின். செலவை குறைப்பது, காசை குறைக்கிறது, காஸ்ட் கண்ட்ரோல். இந்த இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டுக்கு இருக்கிறது பேர் ரெஸ்பான்சிவ் சப்ளை செயின். பொருட்களை கிடைக்க வைக்கிறது, கஸ்டமர் மூலமாக பார்க்கறது.
ஸோ எஃபிஷியன்ட் சப்ளை செயின்னா என்ன பண்ணணும், ரெஸ்பான்சிவ் சப்ளை செயின்னா என்ன பண்ணணுங்கிறத இதில் பார்க்கலாம். முக்கியமாக எஃபெக்டிவ் சப்ளை செயின் காசு குறைக்கணும். ஸோ இன்வென்ட்ரி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை குறைச்சி வைக்கணும். நல்ல ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் கொண்டு வரணும், மெட்டீரியல் பிளானிங் சிஸ்டம்ஸ், இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி நிறையா சரக்குகளை கொண்டு வந்து ஏற்றி அனுப்பிச்சு பண்ணணும். இதெல்லாம் ப்ராடாக எஃபிஷியன்ட் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ணணும். இதே ரெஸ்பான்சிவ்னாக்க நம்ம மார்ஜின் நிறையா கிடைக்கும். ஸோ அன்சர்டன்ட்டியை வந்து ஒரு ரியாலிட்டியாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம என்னவோ ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம், கடைசியில் டிமாண்டு வேறு ஏதோ வருது, ஏன் இப்படி இருக்குதுன்னு நம்ம குறை சொல்லின்னு இருக்க முடியாது. ஏன்னா அந்த ப்ராடக்டினுடைய நேச்சர் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த அன்சர்டன்ட்டி எப்படி மேனேஜ் பண்ணி கஸ்டமர் சர்வீஸை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறத பற்றி பாருங்க அப்படின்னு இங்கே சொல்கிறார். இதுக்கப்புறமா வந்து கடைசியாக நம்ம இந்த பாடத்தில் இந்த இதில் பார்க்க போகிறது போஸ்ட்போன்மெண்ட். இந்த போஸ்ட்போன்மெண்ட், டிலேடு ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சப்ளை செயினில் நிறையா வரும். நமக்கே தெரியும், போஸ்ட்போன் பண்ணுறதுன்னா தள்ளி போடுப்பா, தள்ளி போடு, போஸ்ட்போன் பண்ணுறாங்க, தள்ளி போடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதில் லாபம் இருக்கா? இருக்குது. எப்படி இருக்குன்றத ஒரு விதமாக சொல்ல முடியும். டிலேடு ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன், ப்ராடக்ட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, தள்ளி போடுறது, இது பேர் தான் போஸ்ட்போன்மெண்ட். இதை நம்ம சிம்பிளாக இந்த பல உதாரணங்கள் இருக்குது இதில், அதெல்லாம் வந்து இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கடினம். இதை வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துடலாம். இப்போ ஒரு உணவகத்துக்கு போகிறோம், அதில் வந்து நம்ம ஒரு நிறைய சைட் டிஷ் எல்லாம் ஒரு 10-15 சைட் டிஷ் இருக்கும், 20 கூட இருக்கும் சைட் டிஷ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதான ஒரு சன்னா மசாலா அந்த மாதிரி ஏதான ஒரு சைட் டிஷ். இப்போ நம்ம அதை ஆர்டர் பண்ணோம்னாக்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நமக்கு அதை கொண்டு வருவாங்க. இப்போ 20 சைட் டிஷ் இருக்குது, 20ஐயும் அவங்க பண்ணி வச்சுட்டு நம்ம கேட்கும்போது அதில் கொண்டு வந்து அள்ளி போட்டு கொண்டு வருவாங்களா? நம்ம இல்லாட்டி நம்ம என்ன கேட்குறோமோ அதற்கு தகுந்தாற் போல் ஒரு 10 இருக்கும், அதில் அந்தந்த அளவில் சிலதை போட்டு சேர்த்து போட்டு கலக்கி சூடு பண்ணி வச்சு கொண்டு வருவாங்களா? ரெண்டாவது தான் பண்ணுவாங்க. ரெண்டாவது பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த 25 முன்னாடி பண்ணி வச்சு இது பண்ணவும் வேண்டாம், தேவைக்கு தகுந்தாற் போல் டிலே பண்ணுறோம். எந்த ப்ராடக்டை பண்ணுறோங்கிறத டிலே பண்ணுறோம். அதுதான் பேசிக் ஐடியா, டிலேட் ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன். அதுக்கு உதாரணம் வந்து இங்கே கொடுக்குறோம். இப்போ பிரிண்டர் பண்ணுறவங்க இருக்காங்க, பல லாங்குவேஜில் பிரிண்டர் பண்ணுற கம்பெனி இருக்கலாம். இப்போ ஒரு 10 லாங்குவேஜ் டைப் ஆஃப் பிரிண்டர் இருக்குது, நமக்கு டிமாண்ட் இருக்குன்னாக்க 10ஐயும் முன்னாடி பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு எல்லா பிரிண்டருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் எந்த லாங்குவேஜுக்கு பண்ணுறோமோ அதை கடைசியில் சேர்த்து பண்ணுறது, அதுதான் இங்கே காமிச்சிருக்கு. ஹேண்டில் மல்டி லிங்குவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம காட்டுறோம். அதே மாதிரி சில சமயம் வந்து ஃபேப்ரிக்ஸ் கடைசியில் இருக்குது பாருங்கள், நமக்கு என்ன கலர் தேவை, எந்த டைப், எந்த கலர் தேவையோ அதை டை பண்ணிவிடுவாங்க அந்த கலரில். ஸோ அது வரைக்கும் பிளெயினாக தான் இருக்கும். அப்புறமா அதே மாதிரி சில சமயம் இந்த கலரில் வேணும் கார் அப்படிங்கும்போது இதெல்லாம் இருக்கும், இந்த கலருக்கு டிமாண்ட் வருதா, அந்த கலரை மட்டும் பண்ணிவிட்டு பண்ணால் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பண்ணுறது பேர் போஸ்ட்போன்மெண்ட் அப்படின்னு பேர். இது சப்ளை செயினில் இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். இது மூலமாக நம்மளால் காஸ்ட்டையும் குறைக்க முடியும், சேஃப்டி இன்வென்ட்ரியும் குறைக்க முடியும். ஆக இதோட வந்து இந்த முன்னுரைங்கிறது இந்த பாடத்தோட இந்த முன்னுரை முடியறது. இப்போ இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு பார்வை ஒன்று பண்ணிடலாம். ஸோ ஆரம்பித்த போது ஆர்கனைசேஷனுடைய கோல் என்ன அப்படின்ற சொல்லி ஆரம்பித்தோம். இந்த கோல் மூலமாக பல விஷயங்களை ஆரம்பித்து அதற்கு வேணுங்கிறத படித்தோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணினோம், இந்த 3 மெஷர்மெண்ட்ஸை பற்றி படித்தோம். த்ரூபுட், இன்வென்ட்ரி, இந்த கோல்ட்ராட் நமக்கு சொல்லி கொடுத்த பல விஷயங்களையும் நம்ம படித்தோம். அதுக்கப்புறமா குவாலிட்டி என்ன படித்தோம், ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் என்ன படித்தோம், லாஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் படித்தோம். அதுக்கப்புறமா மெத்தட்ஸ் எல்லாம் மெதுவாக படித்தோம். செல்லுலர் மேனுஃபேக்சரிங், ஜஸ்ட் இன் டைம், கோல்ட்ராட் என்ன சொன்னார், அதெல்லாத்தையும் படித்தோம். அதுக்கப்புறமா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறது திருப்பி வந்து படித்தோம். ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள
வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சுட்டு, இப்போ ஒரு ப்ரொடக்ஷனில் பல விஷயங்கள் பார்த்து இங்கே வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்த பாடங்களில் நம்ம ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு உண்டான டாபிக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபோர்காஸ்டிங், பிளானிங், ஷெட்யூலிங் 3 முக்கியமான டாப்பிக்கை பார்ப்போம். இன்வென்ட்ரி பார்த்தோன்னா இன்வென்ட்ரி டெசிஷன்ஸும் அதில் வந்துடும். அதுக்கப்புறமா சப்ளை செயினுக்கு உண்டான டாபிக்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம பின்னால் வரும் பாடங்களில் பார்க்கலாம். நன்றி.